ஆத்மாவின் தாகும் அமைதி ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி. அமைதி அமைதி அமைதி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி. வலியின் அப்பால் அமைதி, கூட்டத்தின் அப்பால் அமைதி, தன்னுடன் இணையும் அந்த நிமிடம் அமைதி, மூச்சுகளுக்கு ஓய்வு தரும் அமைதி, இரவு மடியின் மென்மை அமைதி, கண்களின் உறக்க நிழல் அமைதி, ஓய்வின் பேரே அது அமைதி. ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி, ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி, மௌனத்தின் மொழியில் மறைந்த அமைதி, சோர்வின் முடிவில் உதிக்கும் அமைதி, பயத்தின் பின் மலரும். ஓம் சாந்தி. ஆத்மாவின் தாகம் அமைதி என்ற தலைப்பில் 31 நாளுக்காக பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 17வது நாள். இன்றைக்கான அவ்யக்த முரளி, இலக்கு மற்றும் லட்சணத்தை சமமாக வைத்து பாபாவிற்கு சமமாக ஆகுங்கள். 15/12/2002 அன்னைக்கு அவ்யக்த முரளி நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். இந்த முரளியில பாபாவுக்கு சமமாகிறது எப்படி அப்படின்ற விஷயத்த புரிய வைக்கிறாரு. பாபா எப்படி இருந்தாரு? பாபா இனிமையானவரா இருந்தாரு, எளிமையானவரா இருந்தாரு. கூடவே பாபா எப்படி இருந்தாரு? பாபாவில் எந்தெந்த குணங்கள் இருந்தது? ஒரு ஆன்மீக ஈர்ப்பு இருந்தது. பாபா அன்பினுடைய ஸ்வரூபமாக இருந்தாரு, ஞான ஸ்வரூபமாக, சக்தி ஸ்வரூபமாக இருந்தாரு. பாபாவினுடைய புருஷார்த்தம் எப்படி இருந்தது? புருஷார்த்தம் ரொம்ப அதிகமான வைராக்கியம், தனித்தன்மை, கூடவே அன்பு தன்மையினுடைய உண்மையான சமநிலையாக இருந்தது. அப்படின்னா நாமளும் என்ன பண்ணணும்? அதே மாதிரி பாபாவிற்கு சமமாக ஆகணும். நம்மளுடைய புருஷார்த்தம் கூட அதே மாதிரி இருக்கணும் தானே? பாபாவினுடைய இந்த புருஷார்த்தம் நம்ம புருஷார்த்தத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஒப்பீட்டு பண்ணி பார்க்கலாம். இப்போ நாம எந்தெந்த விஷயங்கள்ல ஆதாரமா இருக்கோம்? இப்போ உள்ள நீங்களே பாருங்க, உடலின் தொடர்புகள் எவ்வளோ ஆதாரமாக இருக்கு. நாம இந்த உடல்ல இருந்து, உடலினுடைய தொடர்புல இருந்து, இப்போ பொருட்கள்ல இருந்து, நம்மளுடைய உடலின் பழைய சம்ஸ்காரத்துல இருந்து, இந்த சரீரத்தினுடைய தொடர்பு இருக்கிற வரைக்கும் நாம இந்த எல்லா விஷயங்களையும் பயனற்ற தன்மையை புரிஞ்சுக்க முடியாத வரைக்கும் நாம எந்த ஒரு வடிவத்துல சிக்கிட்டு இருக்கோம்? இந்த வடிவத்துல ஞாரா பியாரா அது இல்லாம இருக்கு. அந்த சமநிலை பாபா கிட்ட இருந்தது. அதை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்னா பாபா நமக்கு ஞானத்தினுடைய விஷயங்களை சொல்றாரு. அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயங்களை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பாபா சொல்றாங்க, என்ன சொல்றாரு? இந்த தேகத்துல இருந்து விடுபட்டு இருங்க அப்படின்னு சொல்றாரு. கொடுத்து வாங்கும் விளையாட்டு இது ஒரு பிஸ்னஸ். இத கேட்க நல்லா தோணாது. ஆனா இது என்ன ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொடர்பு என்ன பிஸ்னஸாக இருக்கு? உண்மையான யதார்த்தத்தை புரிஞ்சுக்காத வர ஏதோ ஒரு வடிவத்துல பற்று இருக்கும், அதன் பக்கம் நம்ம சாய்ந்து இருப்போம், இதுல சிக்கிட்டே இருப்போம். அப்படின்னா இந்த பிஸ்னஸ்
எந்த வகையில, எப்படிப்பட்ட பிசினஸ்? அன்பு அங்கிருந்து கிடைச்சாதான் நாம அன்பு கொடுக்க முடியும். ஸ்தூலமான விஷயத்த நாம இப்போ எதிர்பார்க்கல, ஞானத்துல நடந்துட்டு இருக்கும் போது. ஆனா சூட்சுமமாக நாம அன்பு வேணும், அந்த கேரிங் வேணும், அட்டென்ஷன் வேணும், என்னுடைய பேச்சை புரிஞ்சுக்கோங்க, கவனம் கொடுங்க அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே சூட்சுமத்துல எதிர்பார்த்துட்டே இருக்கோம். நாம உள்ள நம்மளை பார்க்குறோம் அப்படின்னா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆசீர்வாதம் எதுவும் வேணாம் அப்படின்னா கூட அவங்க இருக்கிறதே நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது. இப்போ அதற்கு அர்த்தம் என்ன? அவங்களுடைய நல்ல வைப்ரேஷன், அந்த அதிர்வுகள், அதுல கூட சூட்சுமத்துல என்ன இருக்கு? நமக்கு ஆசை இருக்கு. அதனால இந்த வகையில பார்த்தா என்ன தொடர்பு? ஒரு பிஸ்னஸ், அதாவது ஆத்மாவினுடைய தாகம் அது மற்றும் ஒரு பரமாத்மாவோட அன்பு. ஆத்மாவோட தாகம் அதுதான், ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா பரமாத்மா, அப்புறம் பரமாத்மாவோட அன்பின் மீது சமர்ப்பணம் ஆகணும். அப்படி நாம ஆகிறப்போ நம்மளுடைய தாகத்தை தீர்த்துக்க முடியும். இப்ப யதார்த்தமா புரிதலோட, ஞானமயமான அன்புமயமான புரிதலோட தொடர்பு வர்றப்போ, கொடுக்கக்கூடிய உணர்வோட வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? ரொம்ப ஈஸி லைஃபா ஆயிடும், எளிமையான வாழ்க்கையாக ஆயிடும். நாம லைட்டா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும், கூடவே இந்த ஞாராவா இருக்கும். இப்ப குளிர்ச்சியாக தன்மை இருக்கும். இச்சை மாத்திரம் அவிக்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிதான் என்ன, நாம அந்த ஸ்டேஜ்ல அப்படியே நிலைச்சிருக்க முடியும், ஸ்டேபிளா இருக்க முடியும். ஏன்னா பாபா நமக்கு ஒரு கோல்டன் ஃபார்முலா கொடுக்கிறாரு. அது என்ன? 1970 ஜனவரி 26 அன்னைக்கு சொல்லப்பட்ட முரளியில, குழந்தைகளே, உங்கள் நிலையே சூழ்நிலையை உருவாக்குகிறது அப்படின்ட்டு சொல்றாரு. நிலையிலிருந்து நீங்க சூழ்நிலைய மாற்ற முடியும். தொடர்ந்து பாபா இன்னொரு முரளியில திரும்பியும் சொன்னாரு, இந்த சூழ்நிலைகள் என்னவோ அது மனிதர்களின் சன்ஸ்கார சுபாவத்தில் மாட்டிட்டு இருக்கு, அவற்றில் மோதல் ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. அவற்றையும் அவர்களுடைய சம்ஸ்காரத்தையும் நீங்க உங்களினுடைய அந்த நிலைத்தன்மையால மெர்ஜ் பண்ண முடியும். அதனால பாபா நமக்கு இந்த ஃபார்முலா சொன்னப்போ நம்ம கவனம் அட்டென்ஷன் ஆகிடும். அதே மாதிரி நம்ம அதுல இருந்து எசன்ஸ் எடுக்கிறோம், அதாவது சாரத்தை எடுக்கிறோம். எந்த விஷயத்தினுடைய சாரத்துல நம்மளுடைய நிலையை என்ன செய்யணும்? அதை நம்ம ஸ்ட்ராங்கா மாத்தணும். நம்மளுடைய நிலை அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக மாறணும். வெளியே எதையும் பார்க்க வேண்டாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும், மனிதர்களினுடைய எப்படிப்பட்ட சன்ஸ்காரமா இருந்தாலும் அது எதுவுமே தெரியாதபடி இருக்கணும். இதற்காக இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, நிலையிலிருந்தே சூழ்நிலை உருவாகுது. இப்ப நம்ம என்ன நிலையில இருக்கோமோ அப்படிதான் அந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இப்ப இது உள்ள ஆழமாக நம்ம பொருத்திக்கணும். ப்ரோக்ராமிங்ல உள்ள ஆழமாக நம்ம அமர வைக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். இல்லைன்னா என்ன ஆகும்? நேத்து பாதையில நேரத்துல நாம வரும்போது ஒரு யோகி ஆத்மாவை நான் பார்த்தேன். அப்போ ஒரு விஷயம் வெளிவந்தது. என்ன அப்படின்னா, டாக்ஸிக் பாசிட்டிவிட்டினா என்ன? டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னா, நம்ம முரளியில கேட்டிருக்கோம், யோகா பண்றோம், கூடவே வெளியில இருந்து நாம ஒரு விஷயத்த எடுத்துக்கிறோம், அதாவது பூசிக்கிறோம். என்ன அப்படின்னா, நாம பாசிட்டிவ் தான் அப்படின்னு, எல்லாருமே நல்லவர்கள் தான், எல்லாருமே சரியாக தான் இருக்காங்க, சரியாதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு சூட்சும பயம், மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய நன்மையை பற்றி சிந்தனை செய்யணும். அப்போ அதை நம்ம மனனம் பண்ணணும். இப்ப நம்ம கிட்ட நாம அந்த மாதிரி செய்யல அப்படின்னா, இதே மாதிரி வெளியில இருந்து ஏத்துக்கிறோம், முடிவு செய்யறோம் அப்படின்னு, அப்ப என்ன ஆகும்? ஏன்னா யாரோ சொல்லதுல நம்ம அதை அப்படியே ஏத்துக்கிறோம். பாபா கூறுறது என்ன? யார் எப்படி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப இதை நாம அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அப்படின்னா இது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியினுடைய நிலை. உள்ள இருந்து நம்ம காலியா இருக்கோம், ஆனா எல்லாமே சரியாதான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆமா, அப்படின்னா இந்த உண்மையான வைராகியம் எதுல இருந்து பிறக்குது? அன்புல இருந்து பிறக்குது. எந்த வேதனையில இருந்து, எந்த வெறுப்புல இருந்து, எந்த பகையில இருந்து பிறக்குதோ அந்த வைராகியம் நிலையான வைராகியம் கிடையாது.
சில நொடிகளுக்கான வைராகியமா இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அந்த தவறான புரிதல் முடிவும் சூழ்நிலை சரியாகிட்ட அப்புறம் திரும்ப நாம மற்ற மனிதர்கள்ல சிக்கிக்கிறோம். மீண்டும் நாம மற்ற சூழ்நிலை கிட்ட சிக்கிக்கிறோம். அப்புறம் உடலின் மற்ற தொடர்புல சிக்கிக்கிறோம். உடலின் மற்ற பொருட்கள்ல நாம சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றுல இருந்து வெளியேறி இன்னொன்னுல போய் சிக்கிக்கிறோம். அப்படின்னா ஒண்ணு என்ன? அது தொடர்பின் ஆதாரம். மற்றும் எந்த ஆதாரத்துல நம்ம சிக்கிக்கிறோம்? நாள் முழுவதும் உடலின் பொருளோட ஆதாரம் தானே. நம்மளுடைய டிராமால நமக்கு உள்ள ரோல் என்ன? அடையாளம், நமக்குள்ள பாகம். அதையே நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்? பொய்யான அடையாளம், இந்த ஆதாரம் இன்றிலிருந்து கிடைக்கும். அதாவது இன்பத்துல சிக்கிக்கிறது. இங்கோனா நம்ம 63 பிறவிகளா நிறைய இன்பம் வேணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்படின்னா இது என்ன? இது ஆத்மாவை ஒருபோதும் திருப்திப்படுத்தாது. அப்படின்னா பாபா நமக்கு இந்த உண்மையான ஞானம், உண்மையான புரிதலை கொடுத்து நம்மளுடைய ஆத்மால அதை தாங்க வச்சுக்கிறாரு. சக்தி அவருடைய அன்பு வரதானத்தினால நம்மளுடைய ஆத்மாவை நிரப்புறாரு. இப்போ இன்னும் இந்த விஷயங்கள்ல நம்ம சிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு டைம் உண்மையாக நமக்குள்ள பார்க்கணும். என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளுடைய இலக்கு என்ன, நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். நான் எங்க நின்றுட்டு இருக்கேன், நான் என்னுடைய இலக்கை அடையிறதுக்கு இப்போ தயாரா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். அப்படின்னா 2வது பாபா எப்படி இருந்தாரு? 1 பாபாவினுடைய புருஷார்த்தம் எப்படி இருந்தது? இப்போ புருஷார்த்தம் நிராதார புருஷார்த்தமா இருந்தது. 2வது பாபா எப்படி இருந்தாரு? பாபால அந்த ஞாரா பியாரா, அன்பானவர் விலகியவர், அந்த சமநிலை இருந்தது. அதனால இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆத்மாக்கு உண்மையான சுகமும் ஆத்மாக்கு உண்மையான திருப்தியும் மட்டும் கிடையாது, கூடவே பரமாத்மா அன்பும் கிடைக்கும். இப்போ நாம இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது அந்த நிலையை ஈஸியா எளிமையா அடைய முடியும். யாரிடமும் எதுவும் ஆசை இல்லை. மற்றும் இந்த உலகத்திலிருந்து தானாவே வைராகியம் வந்துடும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடிக்குமே நாம வைராகியத்தினுடைய நிலையில ஸ்டேபிளா இருப்போம், அசையாம இருப்போம். கூடவே இது நடந்தாதான் நாம அப்படி இருப்போம், அப்படி இல்லை. இப்போ நாம என்ன ஆக முடியும்? தாதா ஆக முடியுமா? இல்லைன்னா நம்ம ஏதாவது எடுக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, நமக்கு ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்போம். எப்போ எதிர்பார்ப்போம் அப்படின்னா நம்ம தேகத்துல வர்றப்போ. இப்ப தேக அபிமானத்தினுடைய லட்சணம் என்னவாக இருக்கு? மனசு புண்படுறது, கோவப்படுறது, எதிர்பார்க்கறது, சூடாயிடுறது, விகாரத்தினுடைய வசமாகிறது, காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. இப்போ இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இந்த எல்லா விஷயங்களும் என்ன? தேக அபிமானத்தினுடைய சயின்ஸ் தான். இப்போ லட்சணம் அதுதான். இப்போ தேக பானத்துல நம்ம வரும்போது நம்மளுடைய லட்சணம் அதுதானே. அதனால அதெல்லாம் நினைவுக்கு வரும். இப்போ முழுமையான வைராகியம் நமக்குள்ள இன்னும் வரல அப்படின்றத இந்த சிம்டம்ஸ்னால நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப தேக அபிமான நிலையில நிலைச்சிருக்கிறோம் முடியுது அப்படின்னா பாபா சொல்றாரு. பாபா எப்படி இருந்தாரு? பாபா லைட்டா இருந்தாரு. யாரேனும் பாபா கிட்ட வந்தா அவர் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போவார். அதாவது எடுத்துட்டு போவாங்கன்னா அனுபவம் பண்ணிட்டு போவாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்த அகங்காரம் கூட பஸ்பமாயிடும். இப்ப நாம முழுமையான நிரகங்காரி நிலையில நிலைச்சிருக்க முடிஞ்சதுன்னா அப்போதான் நாம என்ன ஆகுறோம்? நாம நம்மளுடைய நிலைக்கே வரோம். கூடவே யாரெல்லாம் நம்ம கிட்ட வராங்களோ அவங்களும் தானாவே பரமாத்மாவோட இணைஞ்சிருவாங்க. நாம என்ன ஆகுறோம்? அவர் கூட அப்படியே இணைந்த நிலைக்கு போகிறோம். இதற்காக என்ன அவசியம்? முழுமையான நிரகங்காரியா இல்ல பொய்யான அடையாளமா? முழுமையாக நம்ம அந்த பொய்யானது எல்லாத்தையும் அழிச்சிட்டு நிரகங்காரியா ஆகணும். இது நடந்தாதான் நம்ம ஏதாவது ஒன்றை எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அப்ப நம்ம அகண்ட சேவை செய்ய முடியும். ஒண்ணு சேவை செய்யறது, அப்புறம் நிறுத்துறது. இன்னொன்னு நம்மளுடைய நிலையில இருந்து, நம்மளுடைய அதிர்வுகள்ல இருந்து, நம்மளுடைய நடத்தை முகத்துல இருந்து தானாவே சேவை தொடர்ந்து நடக்கணும். அப்படின்னா பாபா எப்படி இருந்தாரு? பாபா ஞானி அல்ல, ஞான யுக்தர், அதாவது யோகி. மற்றொன்று யோகயுக்த நிலை. ஒன்று பாபா அந்த மாதிரி இருந்தார் இல்லையா? அப்ப அந்த மாதிரியே மூர்த்தியாக இருந்தாரு. அப்படின்னா பாபா எப்படி இருந்தாரு?
அவர்கிட்ட அவ்வளோ குணம் இருந்தது. அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் அந்த குணம் நிரம்பிடுமா, அந்த அளவுக்கு இருந்தார். குணங்களை எடுப்பவர் யாருடைய குறையும் பலகீனமும் பாக்குறது அப்படின்னா தேக அபிமானத்துல இருக்கிறாங்க. இன்னும் தேக அபிமானியா அந்த நிலை நமக்குள்ள வரலன்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்போ தேக அபிமானமா இருக்கோமோ அப்ப பலகீனம் தெரியும். அப்ப தேக அபிமானமா இல்ல, தேகியா இருக்கோம், ஆத்ம உணர்வுடையவரா இருக்கோம்னா பலகீனம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா நாம ராஜயுக்தாக இருப்போம். பாபா நமக்கு சொன்ன விஷயங்கள் ரகசியங்கள் என்ன அப்படின்னா, மற்ற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அது என்ன, நம்மளுடைய நிலையினுடைய பிரதிபிம்பம் தான். இப்போ ஒரு சக்கரை நோயாளிக்கு காய ஆடுறதுக்கு நேரம் ஆகும். இப்போ டாக்டர் என்ன செய்யறாங்க, அவருடைய காயத்தை மேனேஜ் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா முழு கவனம் என்ன, சர்க்கரையை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் இல்லையா? அது ஆகவே நமக்காக முழு கவனம், நாம இந்த உண்மை நிலைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா முழு கவனம் எங்க இருக்கணும், எப்படி நாம நிலைய ஸ்டேபிளா வச்சுக்கிறது, எப்படி நம்மளுடைய நிலை ஸ்திரமாக இருக்கணும். அப்படின்னா தானாகவே பாபா நமக்கு என்ன சொல்றாரு, சூழ்நிலைகள் மற்றவர்களின் பலகீன சம்ஸ்காரம் இப்போ நமக்குள்ள வருது, அதோட மெர்ஜ் ஆயிடுது. இது எவ்வளோ முக்கியமான மற்றும் எவ்வளோ ஆழமான மகா வாக்கியம், எவ்வளோ ஆழமான ஞான புரிதல் ரகசியம். ஆகவே இந்த ஞான ரகசியத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்தர்முகி ஆயிடணும். வெளியில இருக்கிற எந்த சூழ்நிலையும் பார்க்க கூடாது. எங்க போகணும், என்ன செய்யணும் அதெல்லாம் வேண்டாம், உள்ள செய்யணும். அப்படின்னா பாபா எப்படி இருந்தாரு, நிர்விகாரியா இருந்தாரு. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை எந்த ஒரு விகாரத்தினுடைய அம்சமும் கிடையாது. அவருடைய வம்சம் உட்பட அவருடைய வம்சம் எல்லாமே பாபால என்ன ஆனது, சமர்ப்பணம். அதுலயே ஆத்மாக்கு உண்மையான சுகமும் உண்மையான திருப்தியும் கிடைச்சிருது. அப்படின்னா ரெண்டாவது என்ன, ஃபரிஸ்தா ஆகணும், கர்மாதீதா ஆகணும். கூடவே பாபாவை பிரத்யக்ஷ பண்ணணும். ஃபரிஸ்தா ஆகிறதுனா ஒரு சைதன்ய நிலை. அங்க நாம மட்டும் கொடுக்கக்கூடிய உணர்வுல இருப்போம். கூடவே எதையும் யாருக்கிட்ட இருந்தும் எடுக்க வேணாம். ஸ்தூலமாவும் சரி சூட்சுமமாவும் சரி எதையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுக்கக்கூடிய சுற்று இன்னமும் முடிஞ்சிருச்சு, நமக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சுழற்சியை முடிச்சு கொடுக்கக்கூடிய முறைக்கு நாம இப்போ வரணும். பாபா கிட்ட இருந்து எவ்வளோ பாலனை நாம எடுத்துட்டு இருக்கோம், சாக்காரத்திலையும் எடுக்கிறோம், அவ்வியக்தத்திலையும் எடுக்கிறோம். டெய்லி பாபா எவ்வளோ பாலனை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதங்களா நம்மளை அப்படியே நிரப்பி வைக்கிறாரு. அதனால இந்த எல்லா பாலனையினுடைய செய்யணும், ரிட்டர்ன் என்ன பண்ணணும், திருப்பி கொடுக்கணும். பெரியவர்களுக்கு பாலனையினுடைய ரிட்டர்ன் கொடுக்கணும் இல்லையா, பாபாவின் பாலனைக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். மற்றும் பாலனையினுடைய ரிட்டர்ன் நம்ம எப்படி கொடுக்க முடியும், நம்மள டைட் செய்து டர்ன் செய்து ஸ்டீமத்துல நம்மள என்ன செஞ்சு, டைட் என்ன பண்ணணும், ஸ்டீமத்துல நம்மள டைட் பண்ணணும், ஸ்டீமத்துல நம்மள லூஸ் ஆக விட்டுறக்கூடாது. இதுதான் மிகப்பெரிய கிஃப்ட். நம்மளுடைய நிலையே மிகப்பெரிய கிஃப்ட். நம்மளுடைய நிலையிலிருந்து வரக்கூடிய அதிர்வுகளே கிஃப்ட் ஆகுது. தாதி ஜானகிஜி ஆஸ்திரேலியாவுக்கு போனப்போ அரசியல்வாதிகளை பார்த்தாங்க. இப்போ தாதி சொன்னாங்க, நாம புதிய உலகத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு. அப்போ அவங்க இப்படி கேட்டாங்க, புதிய உலகம் எங்கும் தெரியலையே. ஆனா தாதி பதில் சொன்னாங்க, 63-60 ஆண்டுகளாக இதே புருஷார்த்தத்தை செஞ்சிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள உலகத்தை புதியதாக மாற்றுறதுக்கு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தானாகவே வெளியுலகம் புதுசா மாறிடும் அப்படின்னு சொன்னாங்களா. அதாவது உள்ள நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வெளியில தானா மாறிடும். தாதி தீதிகள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய கவனம், அவர்களின் அட்டென்ஷன் தானாவே அந்தர்முகமாக இருந்தது. தாதி கிட்ட கேட்டப்போ, தாதி உங்க நிலை, நீங்க எப்படி இந்த மாதிரி லைட்டா இருக்கீங்க அப்படின்னு தாதிகிட்ட கேட்டாங்க. தாதி சொன்னாங்க, நான் எப்படி இருந்தேன், எப்பவுமே அந்தர்முகியாக இருக்கேன், உள்நோக்கு முகமுடையவரா இருக்கேன். இப்போ வெளிய முகத்துல நான் 80% உள்நோக்கு முகமுடையவரா இருக்கேன், 20 தான் வெளியில வருவேன் அப்படின்னாங்களாம். அதனாலதான் நீங்க எல்லாரும் என்னுடைய வார்த்தைய அன்போட ஏத்துக்கிறீங்க இல்லையா. நம்ம அந்தர்முகியா இருக்கிறப்போ, நாம சைலன்ஸ்ல இருக்கிறப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகள் என்ன ஆகுது, நாம சக்திகளை நிரப்பிட்டே இருக்கோம்.
கூடவே நம்மளுடைய சின்ன அளவு பேச்சு மற்றவங்களுக்கு அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆகவே ஃபரிஸ்தா நிலை அப்படின்னா ஈஸியாகவே ஞாரா பியாரா ஆகிறது. அதில் எந்த சுமையும் கிடையாது, அதில் எந்த ஒரு ஹெவினஸும் கிடையாது, அதாவது கனத்தன்மை இருக்காது. ஏன்னா ஞானத்தினால நம்ம யதார்த்தமான புரிதலை எடுக்கிறப்போ அது ஈஸியாயிடும். அதுல எந்த புருஷார்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாவே நம்மளை ஸ்வரூபமா மாத்திரும். ஃபரிஸ்தாக்கள் எப்படி இருப்பாங்க? ஃபரிஸ்தாக்கள் எப்படி இருப்பாங்க? ஞாராவா இருப்பாங்க. அவர்கள் லைட்டாக இருப்பாங்க. கூடவே அவங்க வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? அவங்க தங்களுடைய வைப்ரேஷனை உயர்த்துறப்போ தானாவே அந்த நல்ல அதிர்வுகள் மற்றவர்களை ஈர்க்கும். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. திரும்ப தாதி ஆரம்பத்துல யஜ்ஞத்துல வந்தப்போ தாதி பாபா கிட்ட இத சொன்னாங்க. பாபா தான் வீரர்களை நினைக்கல, ஆனா அதான் வீட்டுல இருக்கவங்கள நினைக்கல, ஆனா வீட்டுல இருக்கவங்க தான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அவங்க திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு என்ன விஷயம்னா, நாம அவங்கள நினைக்கல, அவங்க நம்மள நினைக்கிறப்போ அது அனுபவம் ஆகுது இல்லையா? அப்ப அவங்க கிட்ட அப்படின்னா பாபா தாதிக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? கண்டிப்பாக பாபா தாதிக்கு சொல்லுவாங்க, நீங்க இந்த தேகபானத்தை விடணும். இந்த முதல் அடையாளம், உங்க அடையாளத்தை, உங்களுடைய அந்த அடையாளத்தை நீங்க விடணும். அதை கட்டுப்படுத்தாத வரை நிரகங்கார நிலைக்கு, அசரீரி நிலைக்கு நிலைத்திருக்க முடியாத வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொன்னார். இப்ப என்ன நடக்குது? அங்கு இருக்கக்கூடிய அந்த இழப்பு நம்மளையும் இழுக்க வைக்குது. அதாவது அவங்க இல்லைன்னு நினைக்கிறாங்களே அந்த நினைவு இப்ப நம்மளையும் கவருது. அப்படி இந்த மார்க்கத்துல நாம முன்னேறிட்டே போகிறப்போ, நாம மூர்த்தியாக இருக்கிறப்போ என்ன நடக்குது? இயல்பாகவே என்ன ஆகுது? ஒரு ஆன்மீக ஈர்ப்பு இருக்கு. ஆனா இதுவும் மாயைதான். இதுல இருந்து நாம என்ன பண்ணணும்? வெளியில வரணும். நமக்கு இன்னும் அதிகமான ராயல் ரூபத்துல மாயா வரும். அதனால இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகமா அசரீரி பயிற்சி பண்ணணும். கூடவே அதிகமாக நம்மளுடைய பொய்யான அடையாளத்தை எரிச்சிடணும். எரிக்கிறதுக்கான பயிற்சியை செய்யணும். அதை நம்ம அதிகப்படுத்தணும். எல்லா சூழ்நிலையும் தானாவே முடிவடைஞ்சிரும். ஆகையினால ஃபரிஸ்தா அப்படிப்பட்ட ஃபரிஸ்தா ஆகணும். தூங்கிட்டு இருந்தாலும் பாபா நம்மளால பிரத்யட்சமாக ஆகணும். பாபாவை பிரத்யட்சமாக நம்மளுடைய நிலை போதுமானது. கூடவே நிலையிலிருந்தே நாம பாபாவை பிரத்யட்சமாக்கணும். பாபாவிற்கான, பாபாவோட பாலனைக்கான ரிட்டர்ன் அப்படின்னா சுயமரியாதையின் ரஷா எவ்வளோ பெரியது, அது நம்மளுடைய ஸ்மிருதியில இருக்கும். நம்மளுடைய சுயமரியாதையின் நஷா எவ்வளோ பெரியதுன்னு பாருங்க. இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம இதை அதனுடைய சொரூபத்துல நிலைக்க வைக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கிறது, நாம ஃபரிஸ்தா, நான் ஃபரிஸ்தா, நான் விக்ன விநாசக், நான் அசைக்க முடியாத அசையாத ஆத்மா, நான் அன்பு சுரூப ஆத்மா, நான் ஞான சாகர், மாஸ்டர் ஞான கடல். இது எல்லாமே ஒரு நினைவு. இன்னொரு விஷயம், அதற்கான சூழல் ஆயிடுது. அதாவது அந்த சிச்சுவேஷன், அந்த ஸ்வரூபமா நம்ம ஆகணும். ஸ்வரூபமா ஆகிறதுக்கு என்ன அவசியம்? அது நமக்குள்ள பொருந்தணும். அது ரொம்ப அவசியம். ஆகையினால இது நம்மளுடைய ஸ்வரூபமா ஆகிறப்போ, ப்ரோக்ராமிங்ல இயல்பாக பொருந்துறப்போ, அப்போதான் நம்மளுடைய நிலை எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். ஒண்ணு, இங்க நாம தேகபான்ல இருக்கிறோம், ஸ்வமானத்துல இருக்கிறோம். இது ரெண்டுலயும் ஒன்னே இருக்க முடியும். ஒரே நேரத்துல ஒன்றே இருக்கணும். நாம ஸ்வமானத்தின் ஸ்மிருதியில இல்லைன்னா தானாவே தேகபானத்துல போயிடுவோம். இப்ப நான் என்ன ஆத்மானு புரிஞ்சுக்கல, தானாவே நான் இந்த உடல்னு புரிஞ்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? தேகபானம் வந்துடும். இப்ப எனக்கு கொடுக்கணும், என்னுடைய கடமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைப்போம். அதனால இந்த ஸ்மிருதி இல்லைன்னா தானாவே நாம எடுப்பவராயிடுவோம். நமக்கு ஏதாவது ஒண்ணு தேவையாக இருக்கும். மனிதர்களிலிருந்து, சூழ்நிலையிலிருந்து, வெளியில உள்ள விஷயத்திலிருந்து நாம வெளியில வரணும். அதனால ஸ்வமானத்தின் ஒரு நஷா உள்ள வெளிப்பட்டுட்டே இருக்கணும். பாபா நமக்கு என்னென்ன ஸ்வமான் கொடுத்திருக்காரு? மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் ஞான சூரியன், மாஸ்டர் விக்ன விநாசக், விஸ்வ கல்யாணக்காரி, பேஃபிகர் பாட்ஷா, அதாவது கவலையற்ற மகாராஜா, உலகத்தின் ஆதாரமூர்த்தி, உத்தாரமூர்த்தி, ஃபவுண்டேஷன், நான் உலக மாற்றம் செய்யும் ஆத்மா, நான் முன்னோர் ஆத்மா,
இப்போ இந்த மாதிரி நிறைய சுகமான இருக்கு. இது எல்லாத்தையும் ஸ்மிருதியில நாம வச்சிருந்தோம்னா தானாவே ஈஸியாவே நம்மளுடைய இந்த தேக பானத்திலிருந்து நம்ம தேகத்திலிருந்து விலகி உண்மையான நிலைக்கு நிலையத்திருக்க முடியும். சக்திகளை என்ன செய்ய முடியும்? தானமாக கொடுக்க முடியும். நம்மளுடைய வார்த்தையினால புரிஞ்சுக்கிட்டாலும் கூட புரிஞ்சுக்கலனா கூட அவங்க அதை செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு தோணும் இல்லையா? அதனால ஆத்மாவின் உள்ளே அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும், சக்தி வேணும். ஆகவே பிராமண குடும்பத்துல நம்ம மிகப்பெரிய பங்களிப்பு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். யாருக்காவது குணத்தோட தானம் வேணுமா? உடனே கொடுங்க. நம்மளுடைய நிலை அதுக்கு முதல்ல ஸ்டேபிளா இருக்கு. அதுல இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிட்டே இருக்கணும். நம்ம கிட்ட இருந்து சக்திகளின் தானம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்கறதுக்கு முதல்ல நாம ஃபில் ஆகி இருக்கணும், நிரம்பி இருக்கணும். அது ரொம்ப அவசியம். இப்ப நம்ம தேக அபிமானி நிலையில இருக்கிறோம், முழுமையா நிலைச்சிருக்க முடியல அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? ஆசை இருந்தாலும் கொடுக்க முடியாது. ஒண்ணு நமக்கு கொடுக்கணும்ன்ற ஆசை இருக்கணும், நாம கொடுக்க விரும்புறோம். இன்னொன்னு நம்மளால தானாவே என்ன நடக்கும்? சூட்சுமத்துல அந்த தானம் தொடர்ந்து நடக்கணும். சக்திகளின் தானம் தொடர்ந்து நடக்கணும். குணங்களினுடைய தானம் தொடர்ந்து நடக்கும். இப்ப இதே போல நாம தானங்கள் கொடுக்கணும். நம்ம கிட்ட யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க நிரம்பி போகணும். இப்ப பாப்தாதா பாபா கூட இதுதான் பண்ணாரு இல்லையா? இப்ப அதே மாதிரி நாம் பாபாவிற்கு சமமாக லட்சியம் வைத்து நம்மளுடைய லட்சணத்தையும் நாம கொண்டு வரணும். நல்லது. ஓம் சாந்தி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி. ஒவ்வொரு மனிதனின் விருப்பம் அமைதி, ஒவ்வொரு அடியின் இலக்கு அமைதி. உடைந்த கனவுகளின் மருந்து அமைதி, மௌனமான இதயத்தின் அழைப்பு அமைதி. ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அமைதி, சத்தத்தின் நடுவே நிலவும் சாந்தம் அமைதி. ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நிழல் அமைதி, இதயத்தின் ஓய்வு அமைதி. எழுத்தியின் போர்வை அமைதி, கரைந்து விடும் திருவிழா அமைதி. தண்ணீரின் அப்பால் காத்திருக்கும் அமைதி, ஒவ்வொரு போரிலும் வெற்றி தரும் அமைதி. ஒவ்வொரு துயரத்தின் பின்னிலைப்பது அமைதி. தன்னைத்தானே சந்திக்கும் தருணம் அமைதி, ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி. ஒவ்வொரு மௌனத்தில் ஒலிக்கும் அமைதி, அமைதி, அமைதி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு